அனைவருக்கும் வணக்கம். பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அவர்கள் அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்த பிரதானமான கருத்து ஒன்று, நிறைவேற்று அதிகார முறைமை உடனடியாக நீக்கப்பட வேண்டும். இந்த நிறைவேற்று அதிகார முறைமையை தற்போதைய ஆட்சியாளர்கள் எதிர்த்தரப்பினரை கைது செய்வதற்கும் அவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுவதற்குமாக பிழையாக கையாளுகிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் என்ற வகையில் அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். உண்மையில் நாமல் ராஜபக்சவினுடைய இந்த உரையாடல் ஒரு சுடலை ஞானம் என்றுதான் சொல்ல வேணும். ஏனென்று சொன்னால், இலங்கை வரலாற்றில் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை 1978 2ஆம் குடியரசு யாப்பில் ஜே.ஆர். ஜெயவர்தனாவினால் தான் கொண்டு வரப்பட்டது. இலங்கையினுடைய முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனா. இலங்கை வரலாற்றில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை கொண்டு வந்த ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனா கூட அவ்வளவு தூரம் அந்த நிறைவேற்று அதிகாரத்தை அனுபவித்திருக்க மாட்டார். அதே போல இலங்கை வரலாற்றில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையில் இருந்து அந்த அதிகாரத்தை முழுமையாக அனுபவித்ததுன்னு சொன்னால் அது ராஜபக்ச குடும்பம்தான். நாமல் ராஜபக்சவினுடைய தந்தையார் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பம்தான் அதை முழுமையாக அனுபவித்தவர்கள். அதன் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச 2005 ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு ராஜபக்ச குடும்பமே அரசியலுக்குள் வருவதற்கு வாய்ப்பாக இருந்தது அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை. அது மாத்திரமல்ல, நாமல் ராஜபக்ச சிறு வயதில் அரசியலுக்குள் வருவதற்கும் சட்டத்தரணியாக வருவதற்கும் அதுக்கு தனித்திருந்து சட்டத்தரணி பரீட்சை ஒன்றை எழுதுவதற்கும் இன்று உலக அரசியலில் தலைவர்களில் நாமல் ராஜபக்சவும் ஒரு அரசியல் தலைவராக தெரியப்படுவதற்கு காரணம் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை. ஆகவே அதன் அடிப்படையில் 2005 ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு மஹிந்த ராஜபக்ச அந்த நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் தமிழ் மக்கள் மீது ஒரு இனப்படுகொலையை நடத்தி முடித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தமிழ் மக்களினுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை சூறையாடியது மாத்திரமல்ல, அழித்து நாசப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இவ்வாறான இந்தளவு அநியாயங்களையும் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்டது மாத்திரமல்ல, இந்த இனப்படுகொலைக்கும் அதாவது இந்த அழிவுக்கும் பொறுப்பு சொல்லாமல் 2வது தடவை ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு இன்னும் மமதை கொண்டு தமிழ் மக்கள் மீது எந்த விதமான கரிசனையும் இல்லாமல் நடந்து கொண்டார். உண்மையிலே நாமல் ராஜபக்ச சொல்வது போல 2வது தடவை 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்ததன் பிறகு இந்த யுத்தத்துக்கு நடந்த அத்தனை அநியாயங்களுக்கும் ஒரு பிராயச்சித்தமாக அவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான அரசியல் தீர்வை கொடுத்து இந்த நாட்டின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறையை மாற்றி ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அரசியலமைப்பு முறையை கொண்டு வந்து அதில் நிறைவேற்று அதிகார முறைமை நீக்கப்பட்டு ஒரு சரியான தீர்வொன்றை நியாயமாக இந்த நாட்டுக்கு கொடுத்திருந்தால் இந்த நாட்டின் உண்மையே இவ்வளவு தூரம் பொருளாதாரம் பின்னடைவை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. இன்று நாமல் ராஜபக்ச இந்த நிறைவேற்று அதிகாரத்தால் எதிர்கொள்கின்ற பயங்கள் அச்சங்கள் எல்லாம் இல்லாமலே போயிருக்கும். ஆகவே மஹிந்த ராஜபக்ச 3வது தடவை முயற்சித்த அந்த முயற்சி உண்மையிலே 2வது தடவை அவர் நியாயபூர்வமாக இந்த நாட்டின் இனப்பிரச்சனையை தீர்த்திருந்தால் தொடர்ந்து அவர் ஜனாதிபதியாக இன்று வரை இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆகவே சந்தர்ப்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு தங்களுக்கு நெருக்கடிகள் வருகிற போது அது இருக்கக்கூடாது என்று சிந்திப்பது உண்மையிலேயே அது நாமல் ராஜபக்சவினுடைய ஒரு சுடலை ஞானம் என்றுதான் சொல்லுவோம். ஒரு பித்தலாட்ட நிலைமைக்கு இன்று நாமல் ராஜபக்ச குடும்பம் வந்திருக்கிறது. ஏனென்றால் அது தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட அந்த இனப்படுகொலை, போர்க்குற்றம், அநியாயம் அத்தனைக்குமான அந்த கர்மா அவர்களை இப்பொழுது தொடர்ந்து துரத்துகிறது. அவ்வாறு துரத்துகிறதன் அடிப்படையில் தான் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே 2015ஆம் ஆண்டு தமிழ் முஸ்லீம் மலையக மக்களினுடைய இணைவுதான் ராஜபக்ச குடும்பத்தின் அதாவது மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. ஜனாதிபதி கதிரையை தொடர்ந்து அனுபவிக்கலாம் என்பதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தது. ஆகவே அதன் பிற்பாடு
ஒட்டாவிய ராஜபக்ச வேறொரு சதிப்புரட்சி மூலமாகத்தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அந்த சதிப்புரட்சியும் 2 ஆண்டுகளுக்கு மேல் அவரை தொடர விடவில்லை. ஆகவே இப்படியான நிலைமையில் தான் இன்று இந்த நிறைவேற்று அதிகாரம் தொடர்பில் நாமல் ராஜபக்ச பேசுகிறார். உண்மையிலே இந்த நாட்டில் தமிழ் மக்கள் மீது 76 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தப்படுகிற இந்த இன கட்டமைக்கப்பட்ட இன வலிப்பு, அது உயிர் படுகொலை என்றால் என்ன, நிலங்கள் அபகரித்தல் என்றால் என்ன, அவருடைய அடையாளங்கள் மாற்றப்படுவதாக இருந்தால் என்ன, எல்லாமே ஒரு இன அழிப்பு தான். ஆகவே அவ்வாறான ஒரு சூழலில் தான் இன்று நாமல் ராஜபக்ச இவ்வாறான ஒரு உரையாடலுக்கு வந்திருக்கிறார். ஆகவே இதன் அடிப்படையில் இப்போது ஆட்சியாளர்களும் இதை ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பதை விட இந்த நாட்டின் நிலையான அமைதிக்கும் நிலையான அரசியல் அமைதிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் மிக தடையாக இருக்கிற மிக பிரதானமான விஷயம் இந்த நாட்டின் அரசியலமைப்பு, அதுவும் ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை, இவையெல்லாம் ஒழிக்கப்பட்டு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு, அந்தந்த மக்களுக்கான ஒரு நியாயமான அரசியல் தீர்வு வழங்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாடு முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நாமல் ராஜபக்சவின் இந்த சுடலை ஞானம் 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு வந்திருந்தால் இன்றைக்கு நாடு புரிதொரு மாற்றத்துக்கு போயிருக்கும். ராஜபக்ச குடும்பம் இன்று நிறைவேற்று அதிகாரத்தை கண்டு பயப்பட வேண்டிய அல்ல அச்சப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்க மாட்டாது.